இந்த கொசுக்களை பற்றி நாம் பார்த்தபோது அருள்மறையாம் திருக்குறானில் ஒரு வசனம் இருக்குது. அதனுடைய பின்னணியோட பார்ப்போம். இப்படி எல்லாம் இறைவன் சொல்லும்போது என்னது இது? ஒரு வேதம் என்றால் உதாரணம் சொல்வதாக இருந்தால் கூட பெரிய பொருட்களை பற்றி சொல்ல வேண்டாமா? என்னையா இது, வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் இது ஒரு வேதம் இல்லை என்பதற்கு சான்றாகவைகளெல்லாம் காட்ட ஆரம்பித்தார். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே அவன் நினைக்கிறான் சின்ன விஷயம். சிலந்தி பூச்சி சின்ன விஷயம் நினைக்கிறான். அதை பற்றி நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேனி சின்ன விஷயம் நினைக்கிறான். சின்ன விஷயம் கிடையாது. எறும்பு சின்ன விஷயம் நினைக்கிறான். கிடையாது. ஆனால் வடிவத்தில், தோற்றத்தில் அவை சிறிய பொருட்களாக இருக்கிற காரணத்தினால் அன்றைக்கு அவனுக்கு கிடைத்த ஞானத்தை வைத்து அவன் இது ஒரு சின்ன விஷயத்தை எல்லாம் திருக்குறான் சொல்லுத என்று அவன் யூதர்களிலே சிலர், நயவஞ்சகர்களிலே சிலர் ஏளனமாக பேசினார்கள். அப்போதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தை இறக்குறான். இன்னல்லாஹ லா யஸ்தஹயி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவன் வெட்கப்படுவதில்லை. அன் யضرب مثلا ما, எந்த உதாரணத்தையும் சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. உதாரணத்துக்கு ஈன்னு சொல்றதுல என்ன வெட்கம் இருக்கு? பஉதத், கொசுவாக இருப்பினும் அதை அவன் சொல்லுவான். ஃபமா ஃபௌகஹா, அதற்கு அதைவிட அற்பத்தில் கீழான எதுவும் இருந்தால் அதையும் இறைவன் சொல்லுவான். அதை விட சின்னது இது இருக்குதா, அதையும் இறைவன் சொல்ல தயார் தான். மனுஷனுக்கு புரிஞ்சா சரி, மனுஷன் அதை உதாரணமாக வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு வாழ்ந்தா சரி, அதுதான் நோக்கமே தவிர வேறு எதுவும் நோக்கம் இல்லை என்று எல்லாம் இறைவன் சொல்லி காட்டியிருந்தான். இந்த வசனத்தை பொறுத்த அளவில் நமக்கு பாரம்பரியமான இமாம்கள் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய தஃசீர்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னால அந்த மாதிரி தான் இருக்குது. அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை, எந்த உதாரணத்தையும் சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. கொசுவோ அல்லது அற்பத்தில் அதை விட மேலானதோ வெட்கப்படுறதில்லை. அதை விட அற்பமான ஒரு பொருள் தான், அதையும் இறைவன் சொல்லத்தான் செய்வான் என்று. இப்போ ஆண்மையிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்றால், ஃபமா ஃபௌகஹா என்பது கொசுவுக்கு மேலே என்ன இருக்கிறதோ அதையும் இறைவன் உதாரணம் சொல்ல வெட்கப்படுவதில்லைன்னு அர்த்தம். ஃபமா ஃபௌகஹா, ஃபௌக்குன்னா மேலே இருக்குன்னு அர்த்தம். கொசுவுக்கு மேலே இருக்கக்கூடியது ஒன்று, அதையும் இறைவன் சொல்ல தயங்க மாட்டான் அப்படின்னா அதுக்கு நேரடியான அர்த்தம். அப்போ கொசுவுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தா, நாம் சாதாரண கண் கொண்டு பார்ப்பது, சாதாரண கேமரா வச்சு பார்க்குறதுக்கு இல்லையா, இதை விட 400 மடங்கு ஒரு பொருளை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய கேமராக்களை வைத்து பார்த்ததில் கொசுவுக்கு மேலே சாஃப்ரான், குங்குமப்பூ நிறத்தில் அல்லது சிவப்பு வண்ணத்தில் சில பூச்சிகள் எல்லா கொசுக்களுக்கும் மேலும் இருக்கின்றன. 6, 4 இந்த மாதிரி எண்ணிக்கையில் 4 பூச்சியோ அல்லது 6 பூச்சியோ உட்காந்துருக்கு. எல்லா கொசுக்கும் மேலே இருக்குது. அந்த பூச்சிக்கு என்ன வேலைன்னா, கொசுவுக்கு மேலே இருந்து அது வைத்திருக்கக்கூடிய இரத்தத்தை எல்லாம் குடித்து, அது கழிவுன்னு கழிக்கக்கூடிய இரத்தங்களை அதுக்கு மேலே உட்காந்து குடித்தவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை படைச்சதுக்கு என்ன நோக்கம் நமக்கு தெரியாது. ஒருவேளை கொசுவினால் வரக்கூடிய ஆபத்துக்களை கட்டுப்படுத்தக்கூட இறைவன் அவ்வாறு செய்திருக்கலாம், நாம் அறிய மாட்டோம். இந்த பெண் கொசுக்கள் மட்டும் ஏன் கடிக்குது தெரியுமா? அதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பெண் கொசு தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கணும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு வலிமை தேவைப்படுகிறதுனால அது இரத்தத்தை தேவைப்படக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கொள்கிறது. தனக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க இரத்தத்தை மட்டும்தான் அது எடுக்குது. இப்போ ஃபமா ஃபௌகஹா, அதற்கு மேலே என்ன இருக்கிறதோ அதையும் இறைவன் சொல்ல வெட்கப்பட மாட்டான்னு அதுக்கு அர்த்தம் வைத்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இப்போது 1400 வருஷத்துக்கு முன்னால் கொசுவுக்கு மேலே ஒன்று இருக்கும், அதை சொல்கிறதுக்கு இறைவன் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ 400 மடங்கு ஒரு பொருளை பெருசுபடுத்தி காட்டக்கூடிய கேமராக்கள்லாம் அப்போ கிடையாது, லென்சஸ்லாம் அப்போ கிடையாது. இப்போது அந்த கருவிகள் வந்து விட்டன. பூத கண்ணாடி வச்சு பார்க்கும்போது மேலே சில பூச்சிகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருப்பதனால் நிச்சயமாக இது ஒரு அறிவு களஞ்சியம்தான் இந்த வேதம் என்பதை இந்த வசனத்தின் மூலம், கொசுவை பற்றி இறைவன் சொல்லியிருப்பதன் மூலமும்
நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மொத்தத்தில் சொல்லப்போனால் அது நம்மை போன்ற ஒரு இனம், ஒரு சமுதாயம். அவைகளுக்கு இனவிருத்தி உண்டு. அவைகள் ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? வாஸ்பக அலைக்கும் நிஅமஹு பாஹிரத்தம பாத்தினா. 31:20 இறைவன் சொல்கிறான், நேரடியான அல்லது மறைமுகமான அருள்களை உங்கள் மீது இறைவன் பொழிந்தான். ஏன் ஒரு கொசுவை வைத்துத்தானே ஒரு பெரிய மாமன்னன் அழிக்கப்பட்டான்? மூக்குள்ள கொசு ஏறி அழிக்கப்பட்டான்னு வரலாறுல படிச்சிருக்கோம்ல, நம்புறதுக்கிற மன்னன். எனவே இறைவன் எதை வைத்து யாரை எப்போது வீழ்த்துவான் என்பது தெரியாது. இறைவனை பொறுத்த அளவில் அவைகளெல்லாம் தன்னுடைய படைகள் என்று இறைவன் வைத்திருக்கிறான். எப்போ யார் மேலே ஏவி விடணுமோ ஏவி விடுவான்.